ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செய்யணுமா? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூடை தோடோடு சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகும், அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கடைசியாக கூடவே சின்னதாக கட் பண்ண 3 தக்காளி பழத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைசலோட நம்ம அரைச்சி எடுத்த தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். தக்காளி ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ரசத்தோட மணத்துக்காக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க தக்காளி ரசத்தை தாளிப்போட சேர்த்துக்கலாம். ரசத்தை பேனில் ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. நல்லா நுரகுடி வர ஸ்டேஜில் மேலே மல்லியில் தூவி உப்பு போட்டு இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.